மகரசனை மன்னா 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 தடித்திரிகுரே நன்னலை தடித்திரிகுரே தடிதுர்கிரே நன்னலை தடிதுர்கிரே தடித்திரிகுரே நன்னலை தடித்திரிகுரே 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 தடிதுர்கிரே நன்னலை தடிதுர்கிரே 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 தடித்திரிந்துமே வாடி தெரி பாப்பினாடி குடலையே நான் என்று பார்க்கிறேன் தடித்திரிந்துமே வாடி தெரி பாப்பினாடி குடலையே நான் என்று பார்க்கிறேன் தடித்திரிகுரே நன்னலை தடித்திரிகுரே 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 சுற்றி பார்க்கிறேன் சுடலை சுற்றி பார்க்கிறேன் சுற்றி பார்க்கிறேன் சுடலை சுற்றி பார்க்கிறேன் சுடலை சுற்றி பார்க்கிறேன் சுடலை சுற்றி பார்க்கிறேன் மன்னா மன்னா என்ன ஆச்சரியம்! இந்த நடுநிசியில் யாரோ ஒருவன் பித்தனை போல் புலம்பிக் கொண்டு வருகிறான். யாரவன், யார் என்று பார்ப்போம். தெய்வாலும் சுடலை நோக்கி பித்தனை போல் பிதற்றிக் கொண்டு வந்திருக்கிறாய். யார் நீ? உன் பெயர் என்ன? ஊர் எது? சீக்கிரம் சொல். யார் மீதோ உங்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கிறது என்று அந்த கோபத்தை காட்டுவதற்கு யாரும் கிடைக்கவில்லை போலும் தெரிகிறது. அப்பாவி ஐயா, நான் பால்வடியும் திருமுகத்தை ஒருமுறை பாருங்க. அன்பையும் பண்பையும் பாசத்தையும் காசியம்பதி வீதியிலே தொலைத்தேன். தெய்வத்தை பணிந்தேன். வெளியிறக்க மறுத்துவிட்டது தெய்வம். இதோ வான்களாக புண்ணியவான்கள் கால்களிலே விழுந்தது. சுடுகாடுவோ அங்கு ஒரு மனிதன் இருப்பார் என்று சொன்னார்கள். ஐயா, அந்த மனிதன் தாங்கள்தான் என்று சத்தியமாக தெரியாதேகிறேன். தெரிந்திருந்தால் அடியேன் உங்கள் உத்தரவை பெறாமல் வெளியில் ஒளிந்திருப்பேனா? அறியாமல் செய்த பிழையை யார்கள் கோபிக்க வேண்டாம் ஐயா. என்ன சொல்ல போகிறேன்? நீ யார்? நான் யார்? எதற்காக இங்கு வந்திருக்க? நான் யார் நான் யார் நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியாத பாவியகிறேன். நான் சொல்லுகிறேன், கோபப்படாதீர்கள். யாகாவாராயனும் நாகாக்க என்று சொல்கிறாள். யாரப்பா நீ என்ற ஒரே வார்த்தை கேட்கக்கூடாதா? அப்படி அந்த பாவி என்ன தவறு செய்து விட்டேன் ஐயா. சொல்லுகிறேன், கோபப்படாதீர்கள். சீக்கிரம் சீக்கிரம். கடுங்கினத்தால் பேச வேண்டாம், என்னை கடுங்கினத்தால் பேச வேண்டாம் வேண்டாம். கடுங்கினத்தால் பேச வேண்டும், கடுங்கினத்தால் பேசவே உன் காலுக்கோ சரணமையா.
யாரென என்று என்னை கேட்ட அன்புள்ள காவல்காரா தீரநாமயோத்தி மன்னன் யார் தீரநாமயோத்தி மன்னன் திகழடி காண வந்தேன் நானே வந்தேன் நான் பாரெல்லாம் சுற்றி இங்கே இந்த பாரெல்லாம் சுற்றி இங்கு பார்க்கலாம் என்று வந்தேன். வேறொன்றும் என்ன வேண்டாம் வெறுத்தினை கோபிக்காதே வேறொன்றும் என்ன வேண்டாம் வெறுத்தினை கோபிக்காதே ஐயா 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 வேந்தரை தேடி வீதி வீதியாக அலைந்தேன் மதியெழுந்து கிடந்தேன். பாமரப்பட்ட மக்கள் பாவப்பட்டார்கள் போர் சுடுகாட்டிற்கு. அந்த மனிதனை பாரப்பா ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒருவன் பித்தரை போல் அலைகிறார் என்று. அந்த பித்தன் தாங்கள் தான் என்று எனக்கு தெரியாதுகிறேன். சொல்லுகிறேன், நீங்கள் எடுப்பதைப் போல தவறான மனிதன் நான் அல்ல. சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு யாரை தேடி வந்திருக்கிறாய்? அயோத்தியை ஆண்ட ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியா? தெய்வத்தை, என் தெய்வத்தை தேடி வந்தேன். அரசனை என் இதே குட்டிலே விழுந்திருக்கின்ற நான் மடங்கும் அனுதினமும் வழங்கும் அன்பு கடவுளை தேடி வந்தேன். அந்த கடவுள் யார்? அரசன் தானே. அரசன். அரசனை பார்க்க வேண்டும் என்றால் எங்கு செல்ல வேண்டும்? அரண்மனைக்கு செல்ல வேண்டும். எங்கு எதற்காக வந்தாய்? விதி. விதியின் பையனாலே வேந்தரை தேடி சுடுகாடி வந்தேன் ஐயா. விதி என்று ஒன்று இருக்கிறதே, அதை யாராலும் மாற்ற முடியாது. சூரியனுக்கு கண்மூனம் அப்படி என்று சொல்வார்கள். ஆண்டவர்களெல்லாம் அச்சித்த விதி என் ஆண்டவராகிய தெய்வத்திற்கும் வந்து விட்டதையா. அதனாலே வந்தோபிக்கு. அடே சன்னியாசி, மாந்திரிக தொழில்களை புரிய தலை குழந்தைகளின் மண்டை அவர் வந்திருக்கிறார். ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியை தேடி சுடலைக்கு வந்திருக்கிறாய். உனக்கென்ற அயோத்தி மன்னன் என் மன்னன் உண்டெங்கு வந்தான் என்று உனக்கென்ற அயோத்தி மன்னன் உண்டெங்கு வந்தான் என்று கணத்துடன் உரைத்த வேர் யார்? கனிமுருகி சுடலை தன்னில். அடே சன்னியாசி, வனத்துடன் அவன் இருக்கும், இந்த வனத்துடன் அவன் இருக்கும் வாருடி கண்டதே எனக்கதை உரைக்கவென்றால் இயம்பிடில் கோபிக்கேனே கோபிக்கேனே. எதற்காக வந்திருக்கிறேன் என்ற விவரத்தை சீக்கிரம் சொல். இல்லை என்றால் ஐயா, பால்வடியும் திருமுகத்தை ஒருமுறை பாருங்கள். நானா தலைப்பிள்ளை மண்டை போட்டி கவர்ந்து சென்று அதிலே மந்திரம் செய்கின்ற பித்தன் போல் உங்களுக்கு கண்ணுக்கு தோன்றுகிறது. அப்படிப்பட்ட பாவி நானும் ஐயா. சொல்லுகிறேன், குபப்படாதீர்கள். நீங்கள் நினைப்பதைப் போல தவறான மனிதன் நான் அவன் இல்லை. சொல்லுகிறேன், குபப்படாதீர்கள். எனக்கும் அயோத்தி மன்னனுக்கும் என்ன உறவுமுறை என்பதை சொன்ன பிறகாவது என்னை முழுமையாக. வானுக்கும் என் மீனுக்கும் என்ன உறவு? கண்ணுக்கும் இமைக்கும் என்ன உறவு? மலருக்கும் மனத்திற்கும் என்ன உறவு? நகத்திற்கும் சதைக்கும் என்ன உறவு? எந்த ஒருமுறை பற்றி ஆண்டவன் சொல்ல வைத்து விட்டான் இடுகாட்டிலே. சொல்லுகிறேன், கோபப்படாதீர்கள். மாமுனி கடனுக்காக. எந்த மாமுனி? புரியவில்லை. எந்த மாமுனி? கௌசிக மாமுனி. இன்னுமா புரியவில்லை? கௌசிக மாமுனி. மாமுனி கடனுக்காக, மாமுனி கடனுக்காக, கடனுக்காக
பெற்று கடலிற்கு தருகல் கூலி ஐயா ஐயா சாமி என்று கேட்க சண்டாள சத்தி இந்த சண்டாளும் சத்தியகீர்த்தினாலும் இமையை விற்றேன் தோட்டி நிதி தந்து கொண்டான் காணே 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 உள்ளத்தில் அல்ல உள்ளம் உறங்கான் என்பது வல்லவன் வகுத்ததையா கண்ணா வருவதையில் உள்ளடா அயோத்தி மன்னவரின் அரச பூபதியில் மதிமன்றே நான் ஐயா ஐயோ ஐயோ அயோத்தி மன்னவரின் அரச பூபதியில் மதிமன்றினான் ஐயா இன்று நான் மையானம் வந்தேன் ஐயா மையானம் வந்தேன் ஐயா காசிநாதா அவன் 56 தேசத்தையும் ஒரு குடையின் கீழாண்ட சக்கரவர்த்தி சத்தியமே ஜெயம் சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்து காட்டிய சரித்திர நாயகன் என் மன்னன் பெண்களை எல்லாம் தாயாக தங்கையாக அரவணைக்கின்ற தங்க கரம் படைத்தவன் வர்ணனோடு போர் புரிந்த மக்களுக்காக மாதம் மும்மாறி படைய செய்த வல்லல் என் இதய குட்டியை வரைந்திருக்கின்ற நான் அனுதினமும் வழங்கும் அன்பு கடவுள் ஐயா அந்த ஹரிச்சந்திர பூபதியின் மதிய அமைச்சர் இந்த சண்டாள சத்தி இது என்ன ஆச்சரியம் நடந்தவைகள் அத்தனையும் அப்படியே சொல்கிறான் எனது ஆரோக்கிய நண்பன் சத்தியகீர்த்தியா இல்லை இல்லை அவன் இங்கு எதற்காக வர வேண்டும் இல்லை இல்லை இது கபட நாடக கௌசிக முடியின் தூதாகத்தான் இருக்க வேண்டும் ஆமாம் உண்மைதான் அடே சன்னியாசி வாடா இங்கே யாரை தேடி வந்தாய் நான் தான் இந்த முதலமைச்சர் ஐயா யாரை தேடி வந்தாய் தெய்வத்தை தேடி வந்தேன் என்று எத்தனை முறை சொல்வேன் அயோத்தியோபுரி வேந்தன் சக்கரவர்த்தி காசி எங்கும் தேடி இருக்கிறாய் காணவில்லை முடிவில் இந்த சுடலைக்கு வந்திருக்கிறாய் எங்கேயும் காணாவிட்டால் என்ன செய்வாய் ஒன்றே ஒன்று வைத்திருக்கிறேன் என்ன செய்வாய் இரு கண்களிலும் கண்ணீரை யாராக பெருக்கெடுத்து ஓடவிட்டு அவருடைய கால்களை கழுவுவேன் முடியாவிட்டால் இதே மரண தேவதையின் மடியிலே இது என்ன ஆச்சரியம் எனது நண்பன் தானா விசாரிப்போம் இருந்த போதிலும் என்னை இழிவாக பேசினால் எனது நண்பன் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டான் காசிநாதா இது என்ன சோதனை அப்பா விசாரிப்போம் ஐயா இப்படி வாருங்கள் உங்களது அரசரை ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியை அவசியம் பார்க்க வேண்டும் சத்தியமாக பார்க்க வேண்டும் ஐயா பார்த்தால் தான் என் உயிர் அடங்கும் பைத்தியக்காரனானி பெண்டு பிள்ளையை விற்பது தன் கடமை என்பதை உணராது அந்த தவசியின் கடனுக்காக தாரத்தை விட்ட சண்டாளன் நட்பின் வாஞ்சையால் நாடு விட்டு மனைவியை விட்டு அனைத்தையும் துறந்து உன்னையும் கூடவே வந்த தெருவில் விட்ட நயவஞ்சகன் அவன் ஒரு நயவஞ்சகன் அவனை தேடி கௌசிக முனி நாட்டிலே கனகாபுரம் பூசிதனாய் அரியாதரத்தில் அருகில் அமர்ந்து அதிகாரம் செலுத்த ஆடம்பர வாழ்வை விட்டு வந்திருக்கிறேன் அந்த சண்டாளன் உனக்கு என்ன செய்ய போகிறான் உனக்கு அவன் என்ன செய்ய போகிறான் மானம் கட்டவனே மது ஈனம் படைத்தவனே சட்ட படங்களுக்கு இருக்கின்ற வாக்கில் நடைமுறை
இதே வார்த்தையை பாராண்ட வேந்தனுக்கு அமைச்சராக நான் இருக்கும் கேட்டிருக்க வேண்டும். கேட்ட மாத்திரத்தை தலை சுடுகாட்டு காவல் என்று கூட பாராமல் மன்னவனையை பெருமையை காண வேண்டும். அவர் வளப்பாதாரம் இந்த தொழ வேண்டும் என்று ஆசைகிறேன். உன் கால்களில் எத்தனை முறை விழுந்து கண்ணீர் பிடித்தேன். ஈகை இல்லாதவனாக இறக்கமற்றவனாக புண்ணிய காசியும் மயானத்திலே வாழவே கூடாது. எப்பொழுது சத்தியத்தை நீதியை நேர்மையை பழித்தாயோ டாய் அப்பொழுது நீசனாகிவிட்ட. நீசனான என்னை கொல்வதில் பாவமில்லை. நீசனே, சண்டாளனே, கொடியவனே, காமகனே, இறந்து போ, இறந்து போ, இறந்து. அரசே, உங்களை காண வந்தேன். என் உயிராகி நீங்கள் எங்கோ இருக்க வெறும் கூடாக வாழக்கூடாது பிரபு. காண வேண்டும் என்று பிரபு எடுத்தால் காண முடியாத பாவியாகிவிட்டேன். இனிமேல் வாழ வேண்டுமா? வேண்டாம். அதோ சுடர்பெட்டி எறிந்த காற்றத்தில் விழுந்து உங்களை காண முடியாமலே போக பாவினான். யாரப்பா நீ? ஏன் தடுக்கிறாய்? வாழத்தான் வழி இல்லை நாட்டிலே, சாகுமா வழி இல்லை. ஏன் இப்படி என்னை சித்திரவதை செய்கிறார்? சாக வேண்டாம் ஐயா, நீங்கள் வாழ வேண்டியவர்கள். எதற்காக சாக வேண்டும்? ஐயா, இப்படி வாருங்கள். உங்கள் அரசர் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் ஐயா. தெரியுமா? அதோ அங்கு பார்த்து வாருங்கள் ஐயா. அதோ 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 நான் அடிமையாகி வீரமகுவுக்கு அடிமையாகி என்னோடு வந்த உன்னை வர வேண்டாம் என தடுத்தேன். நீ மூர்ச்சித்து கீழே விழுந்து விட்டாய். கீழே விழுந்த உன்னை திரும்பியும் மாறாமல் விட்டு வந்தேன். மறுபடியும் என்னை காண ஓடி வந்து விட்டாயே. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இருக்கட்டும் ஐயா. உங்களையும் என்னையும் தவிர இந்த சுடுகாட்டிலே யாருமே இல்லையே ஐயா. யாருமே இல்லை ஐயா. என்னை யார் என்று தெரிகிறதா? என்னை யார் என்று தெரிகிறதா? தெரியவில்லை ஐயா, சத்தியமாக தெரியவில்லை. எப்படி தெரியும்? எப்படி ஐயா தங்களுக்கு தெரியும்? அப்படியே தட்டி ஐயத்தி அரிச்சந்திரன் அப்படியே தட்டி ஐயத்தி அரிச்சந்திரன் நானே நாடா. உங்களை இந்த குளத்தில் காணவா இந்த சண்டாள வீடோடு இருந்தேன். உங்களை இப்படி காணவா இந்த பாவி வீடோடு இருந்தேன். உங்களுக்கு இந்த நிலைமை அன்று கண்டேன் மக்களின் காவலனாக, இன்று கண்டேன் மயானத்தின் காவலனாக. சத்தியம் என்றும் குறைவிடாது. நண்பன் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? எப்படி? தடாகத்தில் நீர் நிரம்பிய காலத்தும் நீர் வற்றிய காலத்தும் பிரியாமல் உடனிருக்கும் மாம்பழை போல் வாழ்விலும் என்னோடு வாழ்ந்தீரையா. இப்பொழுது தாழ்விலும் இணைபெரியாது தாழ்ந்து விட்டேரே. உனது அன்பை எப்படி மறக்க முடியும் நண்பா? அன்று கண்டேன். இந்த இதயம் இருக்கிறதே, இதயம் இருக்கின்றதே நண்பா, இதயம் இருக்கின்ற
இருக்கின்றதே. இதையும் இருக்கின்றதே நண்பா, இதையும் இருக்கின்றதே. வாழும் வழி தேடி வாழும் ஏழையர்க்கு உழைப்பே கடமையென ஓடி வரும் ஏழையர்க்கு இதயம் இருக்கின்றதே. இதயம் இருக்கின்றதே. வாழும் ஏழையர்க்கும் வாழ்வாளை எண்ணி இதயம் இருக்கின்றதே. மன்னா இதயம் இருக்கின்றதே. இதயம் இருக்கின்றதே. மன்னா இதயம் இருக்கின்றதே. தானாக மறந்தாலும் தகை மட்டும் தனியாக தாழாமல் இருக்கின்றதே. தாழாமல் இருக்கின்றதே. இதயம் இருக்கின்றதே. இதயம் இருக்கின்றதே. இதயம் இருக்கின்றதே. நானும் உங்களை பார்க்க வேண்டும் என்று அவளோடு தான் இருந்தேன். பார்த்து விட்டேன். ஆகாரம் என்ன? நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் நண்பா. தாங்கள் அயோத்திக்கு சென்று நலமாக வாழ வேண்டும். சென்று வாருங்கள் ஐயா. கூறிய முள்ளும் கொடிய விசப்பாம் நிறைந்த பள்ளத்தில் என்னை தள்ளிவிடுங்கள். கஷ்டங்கள் என்னோடு போகட்டும் அப்பா. வேண்டாம் அரசே, என் உயிரே என் தெய்வமே நீங்கள் தானே. இந்த உடலை வைத்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு பணி செய்யத்தானே. கூறிய முள்ளும் கொடிய விசப்பாம் நிறைந்த பள்ளத்தில் என்னை தள்ளிவிடுங்கள். அந்த மகரிஷிக்கு தொண்டு செய்ய அனுப்பாதீர்கள் மன். அப்படி என்றால் எனக்கு இங்கே என்ன உணவு தெரியுமா? சொல்லுங்கள். வாய்க்கரிசியை உணவுக்காக கொடுத்திருக்கிறார். அதை தாங்களும் உண வேண்டும் என்றால் அந்த அரிசியின் தோஷத்தை போக்குவது எப்படி? தேவதாசுடைய பிறந்தநாள் வாவை நினைத்து பார்க்கிறேன். கஜானாவை திறந்து அள்ளி அள்ளி வழங்கிய நீங்கள் இன்று கொள்ளிக்காசு வாங்குகின்றன. அன்றும் மக்களின் காவலன், இன்றும் இந்த பயானத்தின் காவலன். திக்கு திகந்தமும் கொண்டாடியே நின்ற சூரிய குலத்து வேந்தனே, சொல்வாக்கு தமராது வல்லலே 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 மன்னரே நீருமெந்த வலுபுற்று மயானம் காக்க பன்னகன் அமைத்திட்டானோ பாபினான் காணத்தானோ சிறிய நெற்றி எங்கே வந்தடல் மேனி எங்கே உரிய வாழும் எங்கே ஒன்று பாமணி முடி எங்கே அத்தனையும் இழந்து தவிக்கின்றாங்கள் எங்கே சிறிய நெற்றி எங்கே நெற்றி எங்கே நெற்றி எங்கே. மலை போல குவைத்திருக்கின்ற வாய்க்கரிசியின் தோஷத்தை போக்கி இன்று ஒரு நாள் காவல் செய்கிறேன். நீங்கள் சமரசம் உழவும் 8 கால இருந்து பாட்டுக்கெல்லாம் பாட வேண்டிய கால நேரம் அறுதி முடிக்கிறோம். அடுத்த வாரம் யாரும் வருத்த வேண்டாம். பாருங்கள் மயானத்தை சுற்றி பார். நாகை மாவட்டம் கீழியூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள் அர்ச்சந்திரனாக நடிக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. வட்டார காங்கிரஸ் தலைவர் அன்னார் சுப்பிரமணிய அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் சொல்லிருங்க. சிக்கல் பனைமேடு வெங்கடேஷ் ரூபாய் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் சாமிக்கு. சிவடியான்
செத்ததோர் மாடருப்பி அக்கா சிகப்பாயிருக்கும் குமரி பெண்டுகளை எங்க குலத்திலே அழகு சிவப்பாயிருக்கிற எங்கள் கும்பலை இங்கே எங்க குலத்திலே அழகு சிவப்பாயிருக்கும் குமரி பெண்டுகளை உங்க குலத்திலே இருக்கும் வாலிபர் கூப்பிட்டு பார்த்து தன்னை கழிப்பது அது மாத்திரம் ஒட்டிக்கிடுமா உங்களை எங்கே தொட்டா எங்கே பட்டிக்கிடுமா அப்போ நம்ம பொறப்போல பலான்னு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆமாம், யமதர்ம வீரபாகா வந்து அரிச்சந்திரனை விலைக்கு வாங்கி மயானத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கேன். வருகின்ற பிரேதம் ஒன்றுக்கு கால்பணம் முளத்துண்டு வாக்கியரிசி 3 தீர்வை வாங்கி கால்பணத்தையும் முளத்துண்டி வீரசூரன்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறா. வாய்க்கரிசி அவனுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். ஆமாம், என் பொண்டாட்டியத்தை பார்த்துருக்கீங்களா? என் பொண்டாட்டி 2 பேர். ஆமாம், மூத்தவ பேர் வனிதா, சின்ன பேர் சுனிதா. சுனிதா தேவி. ஆமாம், இப்போ சுனிதா தேவியை கூப்பிடட்டுமா? கூப்பிடுங்க. வயிறுலாம் புடப்பா தெரியுது. நாசமா இருக்கேன். யாருக்கு? என் புருஷனுக்கு. அப்படியே திரும்பி பாரு. பொண்டாட்டி இல்ல குட்டி வரத்துக்கு ஆகிட்டிருக்கேன். பொண்டாட்டி 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 அதென்ன ஆட்டி ஆட்டு பொண்டாட்டி மானே எந்த மனசுக்கு இந்த மயில் இந்த மானி
டேய் சும்மா இருக்க நீ. விடிய கறக்க புழு படம் பார்க்குறீங்க. ஆடுறாதுங்க என்னவா? கரும்பும் எறும்பும் போலே காதியும் திருவாடும் போலே இரும்பும் காந்தம் போலே இருக்கலாம் மறக்காமலே. மானே உண்மையில் மையலானே மானே உள்மையில் புள்ளிரொழுகி மானே என்ன சொல்லுமா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அருமை அன்பு சகோதரர் சமயமுத்து அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் தமராக்கி சின்னத்தம்பி நினைவாக இப்பொன்னாடையினை போத்தி ரூபாய் 200 அன்பளிப்பாக அளிக்கின்றது. வந்தேனடா சுடலை என்னை சுட உன்னை பெற்றேன் உன்னை சுட மகனே விடுவதற்குள் வரவில்லை என்றால் 1000 பொய் சொல்ல காணவா என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்காரு. எந்த மைந்தனை காரும் சீவமே சீமத்தில் இவனை காமத்திலே சுட கட்டை முட்டையை தேடி வருவேன் எந்த மைந்தனை காரும் சீவமே தெரியுது கட்டை கட்டி ஐயா நான் இந்த மயானம் வந்து இதனால் வரை இரவு நேரத்தில் ஒன்றிக் குரல் கேட்டது கிடையாது என்று ஏதோ ஒரு புதுமையாகத்தான் இருக்கிறது. யாரடி கல்லினிதான் பேரடி மலையில் வந்து பிணத்தடை சுடவுமான போராடி உண்மை எங்கு பிணம் போலான பாலடி உதைத்தேனி போ பாலடை சுடவினேனே சோரத்தனமை காவலை மீறி சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் என்பதா சொல்லி சொல்லாமல் என்பதா சொல்லடி யாரடி நீ இங்கு வந்தவள் யாரடி நீ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. நான் இந்த சுடலை நோக்கி கொள்ளி வைத்து கோபத்தை பொறுப்பாய் போட்டு ஐயா நீங்க நினைப்பது போல கல்லியும் இல்லை கபடியும் இல்லை. என் மகன் இறந்து விட்டான், அவனை தகனம் செய்வீங்க வந்திருக்கேன் ஐயா. ஒரு பிணத்தை தகனிக்க வேண்டுமானால்
காற்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசிக்கு மூன்றையும் கொடுக்க வேண்டும். இதை அனுசரிக்காமல் அதுவும் எனக்கு அறிக்கையிடாமல் உன் இஷ்டம் போல் பிடிவிற்கு என்ன தைரியம்? எங்கே இருந்து மயானம் என்று ஒன்று இருந்தால் அதற்குரியவனோ அவன் ஏவலாலோ ஒருவன் இருக்கத்தான் செய்வான் என்பது சாதாரணமாகவே யாருக்கும் தெரியும். தெரியாது. ஏமாற்றனை தெரியும். யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி, யாரடி ஊர் பேர் சொல்லடி, யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி, அச்சரியத்துடனுக்கு குச்சலின் கடுகுகள், அச்சரியத்துடனுக்கு குச்சலின் கடுகுகள், யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. முன்பின் ஒரு பெண்ணை பார்த்து யாரென்றே தெரியாது வாடி போடி என்று வாய்க்கு வந்தபடியாக பேசுகிறீர்கள். இது நியாயமாகுமா? இது தர்மமாகுமா? இது நீதியாகுமா? இறைவா, நீதி தவறி பேசாதே, நீதி தவறி பேசாதே, பெண்ணே, இந்த சுடுகாட்டிற்கு சொந்தக்காரன் நான் அல்ல. இந்த சுடுகாட்டிற்கு சொந்தக்காரன் நான் அல்ல. எனக்கு எஜமான் வீரமாக ஒருவர் இருக்கிறார். அவர் கட்டளைப்படிதான் நான் நடக்க வேண்டும். காற்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசிக்கு மூன்றையும் வாங்கிக் கொண்டு பிணத்தை தகனம் செய் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையால் பாதாராம் சுதந்திரத்தை கொடு, இல்லையே பிணத்தை தகனிக்க முடியாது. காழ்ப்பணம் முளத்துண்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து தகனம் பண்ணுவீங்க. உத்தம மனவார் குற்ற ஒழுக்கம் என்பதுவோ இல்லையே, எத்தனை இடமோனாலும் இயம்புவோட கேளாது. சித்தம் போல் பேசுகின்றாய், கத்துராய் தூக்கு காலால் காஷ்டத்தை உதைத்திட்டேனே. சண்டாளா, பிணஞ்சிட்டு உனக்கு பந்த பாசத்தை பற்றி என்ன தெரிய போகுது? பிள்ளை அருமை தெரியாத பேயே, தவம் இருந்த குழந்தையை காலால் எட்டி உதைத்து விட்டாயே. ஆசி மகனே, பாச மகனே, அன்பு மகனே, நேச மகனே, ஐயா நேச மகன். ஆசை மகன், பாச மகன், நேச மகன், மகனே மகனே என்று பகவானை நினைக்கிறாய். மகனே மகனே, ஆசை மகனே, பாச மகனே, நேச மகனே, மகனே மகனே என்று ஜெகஜோடி பகவானை நினைக்கிறாய். என்னடி என தொட்டு திட்டமில்லை வண்ணு மொழி என்ன மணி இங்கு போது மன்னவர் பாசத்தை மனமாற பூசித்து மயங்கத்தில் ஆசுதே. நீ இல்லாதவள் தான் பெண்ணே, நீ இல்லாதவள் தான் என்பதை ஒருவாறாக ஒப்புக்கொள்கிறேன். இருந்தாலும் காட்டிலே மகன் இறந்து விட்டான் என்று காதிலே கேட்ட நீ, காட்டிலே மகன் இறந்து விட்டான் என்று காதிலே கேட்ட நீ, கையை நெறித்து மெய் நடுங்கி நடிச்சாம வேளையில் காடெல்லாம் சுற்றி அடைந்து மகனை தேடி எடுத்தாயே. ஏன் எடுத்தாய்? கடமைக்காக. எடுத்த மகன் பிணத்தை எங்கோ எறிந்து விட்டு போகலாம். எடுத்த மகன் பிணத்தை எங்கோ எறிந்து விட்டு போகலாம். அதை விட்டு பெண்ணாகிய நீ தோளிலே சுமந்து கண்ணாலும் பார்த்தறியாத சுடலையை நோக்கி ஓடி வந்திருக்கிறாயே. ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? கடமைக்காக.
அதுவும் இங்கு வந்து என்ன செய்திருக்கிறாய்? ஆஹா, பக்கத்து புறங்களிலே உள்ள கட்டை முட்டைகளை எல்லாம் சேர்த்து அதிலே மகனையும் வைத்து தீ மூட்டி இருக்கிறாய். ஏன் தீ மூட்டினாய்? கடமைக்காக. உன் கடமை, நான் சொல்வது உன் கடமையிலே அத்தனை அக்கறை கொண்ட நீ என் கடமையை நீ எண்ணி பார்த்தாயா? பெரும் கொண்ட திரவியத்தை ஈடாக கொடுத்து என்னை கிரயம் பெற்று இப்பெரிய மயானத்தை காவல் செய்யும் பொறுப்பையும் தந்து நமது அடிமை நமக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று நம்பியிருக்கும் எண்ணாண்டைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுகளாமா? இந்த எண் தான் உடம்பை 7000 துண்டுகளாக வெட்டி 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 கூறுபடுத்தினாலும் ஒவ்வொரு துண்டமும் கடமை சத்தியம் கடமை சத்தியம் கடமை சத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும். மயானத்தில் ஒரு காவலர் இருப்பார். அவருக்கு சுடுகோடு வாக்கரிசி கொடுக்கணும் என்று எனக்கு சத்தியமாக தெரியாதையா. தெரிஞ்சிருந்த இந்த மயானத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். ஆனால் அந்த பேயும் அதற்குரிய பொருளை வாங்கி கொண்டுதான் விளைகிறது. இருக்கட்டும், கால நேரத்தை அனுசரித்து நான் உன்னிடம் கேட்கிறேன். உனக்கு எவ்வித கெதியுமே இல்லையா? இல்லை சுவாமி, இல்லை. சுற்றத்தார்கள் யாருமே இல்லை. யாருமே இல்லை. பதி இருக்கிறானா? கணவன் இருக்கிறானா? சத்தியமும் இல்லை. அவர் எங்கோ இருக்கிறார். எனக்கு சத்தியமாக தெரியாதையா. வார்த்தையால் கொள்ள வேண்டாம் ஐயா, கொள்ள வேண்டாம். பதி இருக்கிறான், தற்சமயம் இல்லை. பதி இருக்கிறான், தற்சமயம் அருகிலே இல்லை என்றால் கழுத்திலேயே மாங்கல்யம் இருக்க வேண்டும் அல்லவா? பதி இருக்கிறான் என்றால் கழுத்திலேயே மாங்கல்யம் இருக்க வேண்டும் அல்லவா? இருந்த போதிலும் இந்த பெண்ணின் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா இல்லையா என்று நான் எப்படி உற்று பார்ப்பது? என்ன சோதனையப்பா, எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காத நான் இந்த பெண்ணின் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா இல்லையா என்று நான் எப்படி ஐயா உற்று பார்ப்பது? இது இறைவா, இது என்ன சோதனையப்பா? கடமை பார்த்துத்தான் ஆக வேண்டும். பார்ப்போம். இது என்ன ஆச்சரியம்? தக 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 என்று ஜொலிக்கிறது. தாலியை விட்டு கூலியை கொள்றேன். அம்மா தேவி, பராசக்தி, கைலான நாய், உன்னையே நம்பிக்கொண்டு இருந்தனே, எனக்கு ஏனம்மா இப்படி ஒரு நிலை? சத்தியம் தவறிவிட்டேனா? என் மன்னர் சத்தியம் தவறிவிட்டாரா? சூரிய வம்சம் அழிந்தன. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தேவர்கள் மூவர்கள் காண முடியாத தாலியை ஒரு ஈசன் கண்டு விட்டான். என் கணவருக்கு மட்டும் தெரிய வேண்டிய தாலி ஈசன் காணும் நிலைக்கு ஆக்கி விட்டாயே அப்பா. சீதள முத்துமாரி நான் உன்னோடு வாழ மாட்டேன். இதை நானே அழித்து விடுவேன். இது என்ன ஆச்சரியம்? குழந்தையை காலால் ஏற்றினேன். அப்பொழுது என்ன தெரிவித்தால்? மண்டல மன்னர்கள் போற்றக்கூடிய குழந்தை என்றால் இப்போது என்ன தெரிவிக்கிறான்? திரிமூர்த்திகளுக்கான மாங்கல்யமா? அப்படி என்றால் எனது பத்தினி தாராவதியா? இல்லை 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 இல்லை, எனது பத்தினி தாராவதி இங்கு எதற்காக வர வேண்டும்? இல்லை. இருந்த போதிலும் இந்த பெண் யார்தான் என்று விசாரிப்போமே. விசாரிப்போம். அம்மா, நீ யாரம்மா? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாவர்? உன் கணவன் யார்? இறந்து கிடக்கும் குழந்தை யார்? நான் யார்? என் குழந்தை யார்? என் மன்னர் யார்? உங்களுக்கு தெரிய வேண்டும். நான் சொன்ன பின்பாவது என் குழந்தையை தானம் செய்யுங்களையா. இதை சொல்கிறேன், கேளுங்கள். கண்ணமாபுரி ஆளக்கூடிய மதுரையில் மகளாக என் பேர் கண்டமத்தையா, என் மண்ணுடைய பேர் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியா, என் மகள் லோகிதாசன். இதுதான் என் விவரம். யாரிடம் சொல்லக்கூடாது என்றே என்னை சொல்ல நிலைக்கு ஆக்கி விட்டாயே இறைவா தேவி தாத்தா. எப்படி ஒரு உயிர் நாட்டை யாரும் நடந்த புரிந்து பெற்ற மகனே, எப்படி எப்படி புரிந்தது?
தேவர்களும் 48,000 ரிஷிகளும் எப்படி வாழ்த்தினார்கள்? லோகிதாசன் என்ற பெயரை மாற்றி சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று தேவதாசன் என்று பெயர் சொன்னார். என்ன யாரியா நீங்கள்? என் குழந்தை காலிட்டு உதைத்தீர்கள், என் குழந்தை தூக்கி வைத்தார்கள். தாங்கள் யாரையா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அப்பா. ஐயா, யார் நீங்கள்? சீக்கிரமாக சொல்லுங்கள். என் இதயம் நின்றுவிடு போல் இருக்கிறது. உண்மைதான். நான் யார்? நீ யாரம்மா? எப்படியும் ஒரு சோதனையா? அம்மா, என்னை யார் என்று தெரியுமா? சத்தியமாக தெரியவில்லை. தெரியவில்லை. தெரியாது. எப்படி தெரியும்? தெரியவில்லை. அம்மா, கண்ணை தாராவது. என்னை தொட்டு விடாதே. என்னை தொட வேண்டும் என்று நீ நினைத்தாலும் நான் உன்னை தொடமாட்டேன் அம்மா. தொடக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் தான் உன்னை காலகண்டரிடம் விட்டு விட்டேன் அம்மா. சுவாமி, தாங்கள் என்று தெரியாமல் உன்னை தொடுவதற்கு எனக்கு என்னமா அருகதை இருக்கிறது? ஓ, கடமையை நிறைவேற்ற வேண்டும். சரி, கால நேரமும் ஆகிவிட்டன. சரி சுவாமி. நிறைய இருக்கின்றன. இருந்த போதிலும் கால நேரத்தை அனுசரித்து சொல்கிறேன். நீ போய் வேதியிடம் சென்று துண்டுமணம் வாங்கி வா. கொடுக்க மாட்டார்கள் மகனே, மகனே. கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் கல் நெஞ்சம் படைத்தவர்கள், தரவே மாட்டார்கள். கொடுக்க மாட்டார்கள். அயோத்தி நாட்டையே ஆள பிறந்தவனுக்கு ஈமக்கடன் கொடுப்பதற்கு. அம்மா, பார்த்தாய் ஆண்டவன் நம்ம இப்பொழுது என்ன கட்டளை இருக்கிறான் தெரியுமா? அனைத்து கத்த நஷ்டங்களும் அனுபவித்த நமக்கு கடைசியாக ஒரு கட்டளையும் விட்டு இருக்கிறான். என்ன தெரியுமா? நாம் பிச்சை எடுக்கவில்லை அம்மா. சுவாமி, மரத்தன் அரசன் பிச்சை எடுக்கவில்லை. போ, இதோ தனவன்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நமது மகனை தகனம் செய்வதற்கு மடியேந்தி பிச்சை எடுத்து என்னுடைய வாழ்க்கை அது ஒன்றே மிச்சம். அதையும் செய்து விடுகிறேன் மன்னா, செய்து விடுகிறேன். கீழையூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள் சந்திரநாமம் எடுத்துக்கொண்ட அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அன்பளிப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார் நன்றி. வணக்கம், வணக்கம். தாய்கள் பிச்சையிலி பிறந்தீனம்மா, எங்கே நீ தள்ள பிச்சையிலி வளர்ந்தீனம்மா. அறியேனம்மா பொழுது போகும் விளையாட்டம்மா, தாய்கள் பிச்சையிலி பிறந்தீனம்மா, இங்கே நீ தள்ள பிச்சையிலி வளர்ந்தீனம்மா. பெற்றவள் உடல் கழிதாள், பேரினாள் உடல் மெலிது, தாய்தள்ள பிச்சையிலி பிறந்தீனம்மா, எங்கே நீ தள்ள பிச்சையிலி வளர்ந்தீனம்மா. அழுத மறந்திடும், பசுமை நான் மறந்திடும்,
வந்தேனம்மா. உள்ளுடனே வருகின்றேன் என் உயிரை தருகின்றேன். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் நீ தந்த பிச்சையிலே வந்தேன் அம்மா. ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீராட்டினேன். இந்த போரில் வாழ வைத்தே இங்கே உன்னிடம் கையேந்தினேன். முருகையா நான் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா. நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. என்னை பாரும் ஏழை துயரும் எஞ்சி வந்தேன் மடிப்பு செய்தாரும் ஐயா என்னை பாரும். நான் பணம் உலகொண்டு கொடுக்கவல்லை நான் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் பேசும் சேராத செல்வம் நான் பெற்ற செல்வம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். போட்டாள் மனக்கும் ஜவ்வாறு குவைத்தாள் போட்டாள் மனக்கும் ஜவ்வாறு குவைத்தாள் மனக்கும் பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம். அன்பே மாநிலனாய் அன்னை பிரிந்தாய் வயது அல்மே இல்லாமனிடராய் அன்னையே இழந்தாய் இளவயதில். பண்பே அறியா பாவியர்கள் பல்மே அறிய பாவியர்கள் வாழ்கின்ற பூமியிலே வாழ்கின்றோம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் மொழி பேசும் செய்யாத செல்வம். நான் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம். சண்டாளி கொலகாரி
அங்கே காசிராச மகன் கனகந்தனை கொலை செஞ்சதும் இல்லாமல் இங்கே வந்து பிச்சை வாங்குற பிச்சை. காழ்பணம் முளத்துண்டு வாக்கரிசிக்காக நான் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கேன். நான் யார் தெரியுமா? நான் போட மாட்டேன். ஏய் வாயா, மயான காவல் யார் ஐயா? தாங்கள் யார்? யார்கள்? யார் நீங்கள்? தாங்கள் யார் தெரியுமா? இதோ ஒரு பெண்மணி காசிராச மகன் கனகவந்தனை கொண்டதும் இல்லாமல் இந்த காசிராச மகனத்தில் பிச்சை வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆகையினால் பிச்சை வாங்கி அந்த மகனை தகனம் பண்ண போகிறார். கழுத்தை நெரித்து கொண்டு விட்டார். ஆமாம். ஆகையினால இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த காசிராச மகன் கனகவந்தனை கொண்டதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் உதயமாகிறதுக்குள்ளே இந்த பெண்மணியை ஒரே வெட்டும்படி உங்களது எஜமான். தாங்களே வெட்ட வேண்டியதுதானே? நான் வெட்டினா எதுக்கு நான் இருக்கேன்? உங்கள் வீரவகவுடைய கட்டளை. எனது எஜமான்? ஆமாம் வீரவக. ஆமாம். வாளை அன்பார்ந்த பெரியோர்களே, முக்கியஸ்தர்களே, இனிமேல் இங்கே நாடகம் அர்ச்சந்த நாடகம் போட்டீங்கன்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி பாருங்கள். கதையை ரொம்ப சுருக்கி கடைசியில் ஸ்டார்ட்டாக முடிச்சு விட்டான். இருக்கட்டும், மணி 8 மணியாக இருந்தாலும் கதை ஆர்வமாக விரும்பக்கூடிய இடங்கள்ல நம்ம நிறைவு பண்ணணும்ல. 8 மணியாக இருந்தாலும் நல்லா இருந்தது. தாராவதி, நமது மகனை தகனம் செய்ய எந்த வழியுமே இல்லை என்பதால் பிச்சை எடுக்க சென்றாயே, உனக்கு நடந்த கொடுமை என்னம்மா? பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கும் வழியில் அங்கே ஒரு குழந்தை இருந்தது. நம் குழந்தையா என்று தூக்கி அழுது கொண்டிருந்தேன். காமனாளி குலையாரி என்று உங்கள் முன்னால் என்னை கொண்டு வந்து விட்டார்கள். மன்னா, யாருக்குமே கிடைக்காது. உங்கள் கையால் சாவதற்கு அடியால் புண்ணியம் செய்திருக்கேன் மன்னா. சத்தியம் நிலைக்க வேண்டும். கொலை செய்ய வேண்டும்? யாரை கொலை செய்வது? என் உயிரையா? என்னை கரம் பிடித்தவளையா? அம்மா, கண்ணமாபுரியிலே காவலர்கள் மத்தியிலே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்கினி சாட்சியாக அண்டர் முனிவர் சாட்சியாக அன்று முதல் இன்று வரை என் உயிரோடு இணைந்த உத்தம தர்ம மந்திரியே, நீ என்று பற்றி பிடித்த இந்த கையால் இறைவன் கோவில் கொண்டு எல்லாருக்கும் வீடலுக்கும் புண்ணிய பூமியான காசியம்பதியை காவல் புரிய மன்னன் குற்றமற்ற உன்னை கொலைகாரி என தீர விசாரியாமல் தீர்ப்பளித்த கொடுமையினால் வெட்டுப்படி நேர்ந்தது வெண்ணே. நான் எப்படி அம்மா உன்னை மனம் துணிந்து வெட்டுவேன்? இந்த பாவத்தையும் நான் செய்ய வேண்டுமா இறைவா? என்னை ஏழப்பா இந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார். எனக்கு வெட்டுவதற்கு மனம் வரவில்லை அம்மா, எனக்கு வெட்டுவதற்கு மனம் வரவில்லை. யாரை வெட்டுவேன்? சத்தியம் நிலைக்க வேண்டும் சுவாமி. என்னை வெட்டு விழுத்து விடுங்கள் மன்னா, என்னை வெட்டு விழுத்து விடுங்கள். கடமை தவறக்கூடாது. ஆமா சுவாமி, கடமை தவறக்கூடாது. போ போ, வெட்டுகிறேன். கொஞ்சம் தள்ளி இதா எனது ஆசை மலையாளையும் என்னை வெட்டும்படி செய்து விட்டாயே. என் கரத்தால் நான் வெட்டுவதா? நான் இதற்கு பிறகு நான் உயிரோடு இருப்பதா? அம்மா, சோதனைக்கு மேல் சோதனை பார்த்தாயா? மகன் இறந்து கிடந்தான். அவனை தகனம் செய்ய வேண்டியதற்காக நாம் இருவரும் இருந்தோம் அம்மா. அவனை தகனம் செய்ய நாம் இருவரும் இருந்தோம். சற்று நேரத்தில் நீ இறக்கப் போகிறாய். உன்னை நான் நல்லடக்கம் செய்கிறேன். நான் உன்னை நல்லடக்கம் செய்கிறேன் அம்மா. ஆனால் நான் இறந்த பிறகு எனக்கு யாரம்மா இருக்கிறார்? எல்லாமே போய்விட்டன. சரி, கடமை நிறைவேற்றுகிறேன், பார்ப்போம். வாளை எடுத்து கரம் பிடித்து வெட்ட துடித்தேன். நான் வெட்ட துடித்தேன்.
பெண்ணே, உன்னை வெட்டும் பொருட்டு வாளை ஓங்கிய போது மாலை விழுந்ததே அம்மா. உன் மனதில் ஏதாவது நினைத்ததுண்டா? ஆம் சுவாமி, எத்தனை பிறவி இருந்தாலும் தாங்களே மன்னராகவும் நம்மகன் நோய்தாசனாகவும் மந்திரி சத்தியகீர்த்தியாகவும் இதை தவிர வேற ஒன்றும் நினைக்கவில்லை மன்னா, நினைக்கவில்லை. இனிமேல் என்ன நமக்கு எந்த பிறவையுமே வேண்டாம் அம்மா, வேண்டாம். போகட்டும் போ. மனைவியை வெட்டு, மனைவியை வெட்டு, மனைவியை வெட்டு. மனைவியை வெட்ட மடல் துணித்தேன் பட்டருள்கீதா, என் பட்டருள்கீதா. நன்றாக என்னை பார், நான் தான் ஈஸ்வரன். தேவதேவா, இதோ 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் உனது கண்ணிற்கு காட்சியளிக்கின்றோம். நாங்கள் நடத்திய சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். நீயே உத்தமன், நீயே சத்திய வேந்தன். இதோ இறந்து கிடக்கும் காசிராசன் மைந்தன் கனகவேந்தனையும் உனது மைந்தன் தேவதாசனை உயிர் பெறச் செய்கின்றோம். உனது நாட்டிற்கு சென்று சந்தோஷமாக ஆட்சி புரிவாயாக. தேவதேவா, கருணை கடலே, காருண்ய மூர்த்தியே, இப்போதுதான் கருணை பிறந்ததா? இத்தனை துன்பத்திற்கு ஆளாகிறேன். இனி எனக்கு அரச பதவி தேவையே இல்லை. ஹரிச்சந்திரா, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். ஹரிச்சந்திரா, அவசரப்படாதே. ஹரிச்சந்திரா, சொல்லுங்கள். அப்படியானால் எங்கள் விருப்பப்படி 56 தேசத்து மன்னர்களில் யாருக்கு முடிசூட்டி வைத்தாலும் உமக்கு சம்மதம் தானே? தங்களுக்கு சொந்தமான நாடு அயோத்தியாபுரி நாடு, தங்களுக்கு சொந்தமான நாடு. இந்த அயோத்தியாபுரி நாட்டை யாருக்கு முடிசூட்டினாலும் எனக்கு சம்மதம் தான். ஹரிச்சந்திரா சுவாமி, 56 தேசத்து மன்னர்களில் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தேவதேவா, நீயே உத்தமனாக இருக்கின்றாய், நீயே சத்திய வேந்தனாக இருக்கின்றாய். அதற்கு நீயே பொருத்தமானவன். எங்கள் விருப்பப்படி உமக்கே சூட்டி வைக்கின்றோம். தங்கள் சித்தம் என் பாக்கியம் சுவாமி. இனி நான் என் மனைவியை நான் மனதார ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? காலத்தை உருவாக்கும் காரணனே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணனே, பரிபூரணனே, சிவமே சிவமே. காலத்தை உருவாக்கும் காரணனே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணனே, கலினம் புரிந்து வெளியெல்லாம் பிரிந்து உயிர்களை காக்கும் ஓவியமே, கலினம் புரிந்து வெளியெல்லாம் பிரிந்து உயிர்களை காக்கும் அற்புதமே, கலினம் புரிந்து வெளியெல்லாம் பிரிந்து உயிர்களை காக்கும் ஓவியமே, தவமே. காலத்தை உருவாக்கும் காரணனே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணனே. பார்வதி ஒரு கை மண் விசையே, படைப்பிற்கு பிரமன் துணை புரியே. பார்வதி ஒரு கை மண் பிசையே, படைப்பிற்கு பிரமுமள் துணை புரியே. வீணையை நீ வடிப்பாய், வாழ்வெழு வீணை நீ வடித்தாய், வாழ்வெண்ண
உரைக்கும் பூரணனே அன்பெனும் பார்வையில் பயிர் விளையும் ஆனந்த கூத்தென்னும் பசிகளையும் அன்பெனும் பார்வையில் பயிர் வில்லையும் ஆனந்த கூத்துன்றி பசிகளையும் துன்பையிலை உன்னை தொழுவோர்க்கு துன்பமில்லை உள்ளே தொழுவார்க்கு தூக்கிய துதிக்கரமே கரை சேர்க்கும் ஆதியாய் நின்று ஜோதியாய் வந்து பாதியாய் தெரிந்த ஓவியமே ஆதியாய் மனித பாதியாய் இருந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே ஆதியாய் நின்று ஜோதியாய் தெரிந்து பாதியாய் வந்த ஓவியமே தவமே காலத்தை உருவாக்கும் காரணனை காரணனே அந்த காலனையும் உதைக்கும் பூரணனே பரி பூரணனே சிவமே சிவமே. நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும். திரும்பி வா. எல்லாரும் வந்தாச்சா? நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரருள வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். புத்தி செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரருள வாழ வேணும். பவமானே சுதகி வைடி பாதாரே விழுந்தமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய ஜெயே மங்களம். ராஜீவ நடன தியாக ராஜாதி ராஜனுடனே ஸ்ரீராம ரூபமுடனே மங்களம் நித்ய சுப மங்களம். டிடி சங்கரதா சுவாமி நாமம் வாழ்க வாழ்கவே. சீலசி சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்கவே.
எல்லாரும் செய்யலாம் கொஞ்சமா அள்ளி போடு. ஹலோ ஹலோ அழகு ஐயா வாங்க கொண்டு விடுவேன். நாட்டு மக்களே, அனைவரும் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும்.